போன சட்டமன்ற தேர்தலில் தளபதி சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு. பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோம்டாரு. கொடுக்குறாரா? பெண்கள் இலவசமா பேருந்துல பயணம் பண்ணலாம். பயணிக்கிறீங்களா? நம்ம பிள்ளைய 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிச்சா சாப்பாடு காலையில கொடுக்குறாரு. ரைட்டா? இப்ப எம்பி தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கை சொல்றாரு, சிலிண்டரோட விலை 1100 ரூபாய் இப்ப விற்கிது. மோடி சர்க்கார் ஏத்தின விலை. நம்ம ஜெயிச்ச பிறகு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரம்ன்றார். 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 105 ரூபா. மோடி அரசாங்கம் ஏத்துனது. நம்ம ஜெயிச்ச பிறகு 70 ரூபாய்க்கு தரோம். ஒரு நாளைக்கு 35 ரூபாய் மிச்சமாகுது உங்களுக்கு வீட்டுக்கு. இப்படி பல சலுகைகள் இருக்கு. போன தடவை சட்டமன்ற தேர்தலில் நான் தோத்தேன். அன்னை பன்னீர்செல்வம் ஜெயிச்சாரு. ஆனா இன்னைக்கு நம்மளை மறந்து ராம்நாடுக்கு போயிட்டாரு. நான் இங்கதான் நிக்கிறேன், உங்களை நம்பி நிக்கிறேன். இந்த தடவை ஜெயிச்சிருவா ஓட்டு போடுவீங்களா? நம்பலாமா? உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைக்கிற தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரியன் திட்டத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடைய செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு கேட்டு உங்களிடையே பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிற எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டீங்க. தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார். வந்ததுமே உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறோம்டாரு. மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம்டாரு. கொடுக்குறாரு. பெண்களுக்கு இலவசமா பேருந்து பயணம் போறீங்க. நம்ம பிள்ளைய 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்க போனா காலையில சாப்பாடு. இந்த திட்டமெல்லாம் கொடுக்குறாரு. சொன்னாரு, செஞ்சாரு. இப்ப எம்பிக்கு ஜெயிச்சா சிலிண்டரோட விலை இப்ப 1100 ரூபாய் விற்குது. 500 ரூபாய்க்கு தரம்ன்றாரு. 600 ரூபாய் மிச்சமாக போகுது உங்களுக்கு. பெட்ரோலோட விலை 105 ரூபாய் விற்குது. 70 ரூபாய்க்கு தரம்ன்றாரு. இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் மிச்சமாக ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு. நம்ம கூட்டணி தான் ஜெயிக்க போறோம். போன தேர்தலில் நான் எம்எல்ஏவுக்கு நின்றேன். ஆனா தோல்வியை சந்திச்சேன். இப்ப எம்பிக்கு நிக்கிறேன். இந்த தடவை பக்கத்து ஊருக்கார உங்களுக்காக உழைக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கிறேன். ஜெயிச்சிடலாமா? நம்பலாமா? நன்றி.